எங்களுக்கு பொண்ணே கிடைக்கல, நாங்க வெளியூர்ல எல்லாம் தேடின்னு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து இந்த காலகட்டத்துல வெளியூர்ல பொண்ணை தேட வேண்டாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்க தாராளமாக பண்ணலாம். தற்போது குரு பகவான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உணவே மருந்துன்னு சொல்லுவோம். நான் இத்தனை நாளா டயட்டீஷியன் எடுத்துக்கலன்னு சொல்றவங்க இந்த காலகட்டத்துல இன்னைக்கு வீட்டுக்கு விளக்கேத்தினாலே நிறைய பெண்கள் வந்து கல்கண்டோ நம்ம உணவுகள் நீங்க நான்வெஜ் இல்லாம என்ன சமைச்சாலுமே குளிச்சுட்டு சமைச்ச உடனே சுவாமிக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணாலே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது தடையாக இருக்காது. வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா எல்லா ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்டி படைக்கிறவரும் இருப்பாரு, நல்ல விஷயம் கொடுக்குறவர் ஒருத்தரா இருப்பாரு. இந்த குரு பயிற்சி வந்தாவே என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாசம் எல்லா ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சோ மிதுன ராசிக்கும் இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ பட்டன்ல வீடியோ கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்க. சோ மிதுன ராசியோட குரு பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்குன்னு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். மிதுன ராசி, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ராசிக்கு பார்த்திருக்கோம். சோ மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு இந்த வருடம்? இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, வருமான ஸ்தானத்திலையும் குரு பகவான் அப்படிங்கிறது அமர்ந்திருக்கிறாரு. இந்த குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும் பணம், செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு தான். அப்ப இந்த குடும்பம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சவங்க, சண்டை போட்டவங்க சேரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். குடும்பத்தின் மூலமாகவே அது நடக்கும். எங்களுக்கு பொண்ணே கிடைக்கல, நாங்க வெளியூர்ல எல்லாம் தேடின்னு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து இந்த காலகட்டத்துல வெளியூர்ல பொண்ணை தேட வேண்டாம். உங்க குடும்பத்திலேயே ஏதாட்டி பொண்ணு இருக்கும், அவங்க நிறைய முறை நம்மளை கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஜாதகம் நம்ம கையிலேயே வந்திருக்கும். அவங்கள ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. திருமணத்திற்குண்டான காலமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. அதே மாதிரி முயற்சி ஸ்தானம், நான் என்னமோ ட்ரை பண்றேன் நடக்கலைன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும். வருமானம் சம்பந்தப்பட்டது யோகமாக அமையக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சொல்லக்கூடிய படிப்புங்கிறது தயவு செய்து தேர்ந்தெடுக்க வேண்டாம். நான் எந்த அப்பாவுக்கும் எதிரிங்கிறது கிடையாதுங்கிறத முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். அப்பா ஒரு கல்வி செலெக்ஷன் பண்றாங்கன்னா, அது குழந்தை படிக்குதுன்னா அந்த கல்விங்கிறது அவங்களுக்கு பயன்படலை. அதனாலதான் அப்ப காலபுருஷனுக்கு 9ன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தந்தை சொல்லக்கூடிய கல்விங்கிறது ஜாதகர் எடுத்தாருன்னா அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, போராட்டத்தை கொடுக்குது. அதே மாதிரி நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் கேள்விக்குறிதான். செய்யக்கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். அதே மாதிரி மனை சார்ந்தது இவங்களுக்கு நல்லா இருக்குது, மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்க தாராளமாக பண்ணலாம். கடன் சார்ந்தது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கடனுக்காக வருமானத்தை கடனுக்காக கட்டணும்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் விருத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஆனா முதலீடு அப்படிங்கிறது போடாம, பெரும் பணம் அப்படிங்கிறது இங்க போடக்கூடாது. முன்னாடி செய்ததுனால பலன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால ஆதாயமும் இருக்குது, கடன் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் அப்படிங்கிறது இருக்குது. காதல் திருமணத்திற்குண்டான காலமாகவே அமையும். காதல் திருமணத்திற்கு பின் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்டது பாக்கியமாக இருக்கும். தந்தையோட சொத்து ஏதாட்டி இந்த காலகட்டத்துல எழுதி வைக்கிறாங்கன்னா கவனம் தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். ஏன்னா இந்த காலகட்டத்துல அப்பா என்ன செய்வாங்கன்னா, தாத்தன் சொத்து பேரனுக்குன்னு எழுதி வைப்பாங்க. பேரன் என்ன பண்ணுவான், பிசினஸ்ல பண்றேன்னு போட்டு இதை இவங்க அழிக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப இப்போது அந்த 1 வருடம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த இதுல நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் சொன்னாலும் கொஞ்சம் முந்திரி கொட்ட வேலைகள்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நாங்க பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு ஏற்ற இறக்கமாவே இருக்கு. பட் அந்த
நோய் அந்த பாடி கண்டிஷன் அப்படிலாம் ஒரு விஷயம் வந்து நிறைய இந்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ராசியை வந்து அதிகமா சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லா வருஷமும் வந்துட்டு ஆஸ்பத்திரி போகாமயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இந்த வருடம் குருப்பெயர்ச்சி வந்து எப்படி அவங்களுக்கு இருக்கு அந்த உணவு வகைகள்ல கண்டிப்பாக கவனம்ங்கிறது தேவை. இப்ப அன்டைம்ல சாப்பிட்டோம்னா என்ன பண்ணணும்னா வயிறு ஊதிக்கும். சிலருக்கு நிறைய பேருக்கு அது கொடுக்குமானா கொடுக்கும். வயிறு சார்ந்த உபாதை அப்படிங்கிறது இருக்கும். சில பெண்கள் வந்து கரு உருவாகலைன்னு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா உடம்ப குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிறு ஊதி இருக்கு, கர்ப்பப்பை வந்து தாங்கக்கூடிய சக்திங்கிறது இங்க இல்ல. தற்போது குரு பகவான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உணவே மருந்துன்னு சொல்லுவோம். நான் இத்தனை நாளா டயட்டீஷியன் எடுத்துக்கலைன்னு சொல்றவங்க இந்த காலகட்டத்துல உணவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி உணவே மருந்தாக, நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லலை, ஆனா இயற்கையான உணவு முறைகள் சாப்பிட்றதுனால இவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்க கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு முட்டு வலி சார்ந்தது, தொடை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவுமே இது கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். வருமானத்தை நினைச்சு நிறைய டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல யாராட்டி ஜாயிண்ட் பிசினஸ் போட்டு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட கொடுக்கும். அதிலும் கொஞ்சம் கவனம்ங்கிறது இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு வழிபாடு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முறைகளுமே இருக்கும். ஸோ இவங்க எந்த மாதிரி கடவுளை வழிபாடு பண்ணலாம்? எந்த மாதிரி முறைப்படி வந்து வழிபாடு பண்ணலாம் மேம்? இவங்க வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு வந்து நீர் ராசியில அமர்ந்து இருக்கிறதுனால சயன கோல பெருமாள்னு சொல்லலாம். இப்ப திருச்சி ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர், அதே மாதிரி பள்ளி கொண்ட பெருமாள், பெருமாள் வந்து எங்க படுத்துன்னு இருக்கிறாரோ அந்த பெருமாள் தரிசனம் அப்படிங்கிறது, சயன கோல பெருமாள் வழிபாடுங்கிறது நல்லது. அவங்களுக்கு பன்னீர், பால், தேன், பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்தால் மிக சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா இது மிதுன ராசி அப்படிங்கிறதுனால இந்த ஒரு உணவு முறை அப்படிங்கிறது, நீங்க பால் கொடுத்தாலும் நாங்க நைவேத்தியமா எடுத்துப்போம், பன்னீர் கொடுத்தாலும் நாங்க எடுத்துப்போம், அதே மாதிரி பஞ்சாமிர்தம் கொடுத்தாலும் எடுத்துப்போம், தேன் கொடுத்தாலும் எடுத்துப்போம். அதற்குண்டான மகத்துவத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதானா இருக்குது, தாராளமாக பண்ணலாம். ஏகாதசி விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை இவர்கள் செய்தாலே போதும், நிறைய வாழ்வில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மாசத்துல ஒரு நாள், மாசத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த ஏகாதசி விரதம். இதை வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தார்கள் என்றால் வருமானம் எனக்கு தடையாகுதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே மேம். ஸோ மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு வெளியே போய் பண்ற விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நிறைய பேருக்கு கோவில் போக முடியாத ஒரு சந்தர்ப்ப நிலையில வீட்ல இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம். வீட்டுல வந்து நெய் தீபம் அப்படிங்கிறது போடலாம். இப்ப பெருமாளுக்காக தான் நம்ம பண்றோம். எல்லார் வீட்லயுமே பெருமாள் போட்டோ அப்படிங்கிறது இருக்கும். 2 நெய் தீபம் போட்டாலே போதும், நல்லா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு பானகாரம் வச்சு நைவேத்தியம் பண்றேன், இல்லைன்னா ஒரு பால் வச்சு நைவேத்தியம் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு வீட்டுக்கு விளக்கேத்தினாலே நிறைய பெண்கள் வந்து கல்கண்டோ நம்ம உணவுகள், நீங்க நான்வெஜ் இல்லாம என்ன சமைச்சாலுமே குளிச்சுட்டு சமைச்ச உடனே சுவாமிக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணாலே உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது தடையாக இருக்காது. குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும், அதுவும் நீங்கி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். காகத்திற்கு உணவளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், அதை செய்யலாம், நல்லாவே இருக்கும். ஏன் காகத்திற்கு உணவளித்தல் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணேன்னா, இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா மீன ராசிக்கு இருக்கிறாரு. இந்த மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான். சனி பகவான் யாருன்னா கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்கும். சனி பகவானுடைய வாகனம் யாரு அப்படின்னா காகம். அப்ப அவங்களுக்கே நம்ம உணவு கொடுக்கறதுனால நம்மளுடைய லக்னம் மிதுன லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தை ஆக்டிவேஷன். 11ங்கிறது லாபம், சந்தோஷம், பேராசை, பேர்மகிழ்ச்சி, அதை வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்குன்னு ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்கு இருக்குதானா இருக்குது, கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கறத பதிவு. ஓகே மேம். ஸோ மிதுனத்துக்கு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நல்லதாவே இருக்கு. ஸோ கொஞ்சம் விஷயங்களை மட்டும் மாத்திக்கோங்க. யாரோ பேச்சு கேட்காம நம்ம தகுந்த மாதிரி விஷயத்துக்குள்ள மாட்டினா இந்த வருடம் வந்து நல்லா போகும் அப்படிங்கிற விஷயம் வந்து குரு பயிற்சினால நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மிதுனத்துக்கான குரு பயிற்சிக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா. மிதுன ராசியோட குரு பயிற்சி பத்தி நிறைய விஷயம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சோம். இதை தொடர்ந்து வந்து கடக ராசியோட குரு பயிற்சி வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.